அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாள்லையும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள். அது என்னன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உனக்கு விரோதமாக போராடுகிற எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா! அந்த அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும்போது, இந்த உலக பிரகாரமாக நீங்கள் பார்க்கிற, நீங்கள் சந்திக்கிற எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அதை தான் ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தில் முன்பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சர்ப்பங்கள், ஒருவேளை பாம்பை பார்த்தா என்ன பண்ணும்? படையை நடுங்கி ஓடும். தேள் அது கடிச்சிச்சுன்னா உயிரே போகிற மாதிரி வலிக்கும். இதெல்லாம் நீங்கள் மிதிச்சு போடுவீங்க. இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்த்து பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அதெல்லாம் நீங்கள் உங்கள் காலால் மிதிச்சு போடுவீங்க. சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற பலன். இந்த உலகத்தில் இருக்கிற சத்துரு எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாக, உங்களுடைய சுகத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் பார்த்து சொல்லுங்க, இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன்னை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் என் கையில் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஒன்று சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.